கடக்கலாம், நல் விதிகளை இனி படைக்கலாம். இளமையே புது தலைமையாய் போலோற்றலாம், கொடியேற்றலாம். மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம். மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம். நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நமக்கு எதிராக எதிர்ப்பு பாசிச அரசை எதிர்த்து நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த தகவல் அடிக்கடி சொல்லுவாரு, தமிழகம் நலனுக்காக நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பாஜக அரசு நம்ம கொடுத்துட்டு இருக்குது. அது மொழி பிரச்சனைகள் ஒண்ணு. இப்ப மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க, மொழியை திணிக்கிறாங்க. இது அன்னைக்கே நம்ம தலைவர் என்ன சொன்னாரு, நீங்க விரும்பி கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம், திணிச்சா உங்க மேல துப்பிடுவோம். அது எவ்வளவு ஒரு பெரிய கருத்து. அது ஒரே லைன்ல சொல்லிட்டாரு, நீங்க திணிச்சா துப்பிடுவோம். சார் நம்மளை பொறுத்தவரை நீங்க பாருங்க, 2024 என்பது யார் ஆட்சிக்கு வரணும் விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை நாம் ஒரு முடிவாக இருந்தோம். 2024 பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலே நம்முடைய நிலைப்பாடு யாரு தமிழக மக்களுக்காக நல்லது செய்யறோம் அவங்க பின்னால் நிற்கிறோம் தான் நம்முடைய நிலைப்பாடு. அதுக்காக தான் நம்ம பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியிலிருந்து நம்ம அந்த கூட்டணி நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தமிழக மக்களுக்கான ஒரு கூட்டணி என்றால் அதுதான் என்று முடிவெடுத்து நம்ம மக்கள் நீதி கட்சி சார்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன் பாரதிய ஜனதா கட்சி நம்ம சப்போர்ட் பண்ணல சார்? இன்னைக்கு நான் பல இடங்கள்ல பேசினாலும் நான் பேசிட்டே இருப்பேன். நான் ஏன் நான் இப்படி சொல்லிட்டே இருப்பேன். ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஏன் கூட்டணி அப்படின்றத நான் சிந்திக்குவேன். கூட்டணிக்கு 2 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு காரணம் ஒரு பொது எதிரி நமக்கு உருவாகிவிட்டார். அந்த பொது எதிரியினுடைய செயல் திட்டம் என்னன்னா நம்மை அழிப்பது. நம்ம என்ன யாரு? தமிழை அழிப்பது, தமிழரை அழிப்பது, திராவிடத்தை அழிப்பது. இது கூட புரியாதா? இங்க இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தமிழர்களை அழிக்கிறார்கள், தமிழை அழிக்க நினைக்கிறார்கள், திராவிடம் என்ற சொல்லாடலை அழிக்கணும் என்று ஒரு கூட்டம் டெல்லியில இருந்து இப்ப மட்டும் இல்ல, இதற்கு முன்பு ஆண்டவர்களும் அதே திட்டத்தை ஹிந்தி பதிவாளர் பேர் தான் கரெக்டா. இதுதான் மொழியின் ஆங்கிலத்தோட பாதிப்பு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஹிந்தி பிலிம் இண்டஸ்ட்ரி வளர வளர மராத்தி சினிமா அப்படின்றது அந்த மாநிலத்தில் இருக்கிற தாய்மொழி அந்த சினிமாவில் இல்லை.